वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் கீதை ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம். அதனுடைய மகாத்மியத்தில் கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தகி பாபானி பூர்வஜன்ம கிருதானிச்சா அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கீதையை எவன் ஒருவன் அத்தியனம் செய்துட்டா இருக்கானோ அது ஒன்று இல்லாமல் பிராணாயாம பரஸ்யச்ச பிராணாயாமம் எவன் ஒருவன் செய்து கொண்டே இருக்கிறானோ நைவ சந்தகி பாப்பானி பூர்வஜன்ம கிருதானிச்சா அவனுக்கு பாபமானது போகிறது அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அசுபானி நிராச்சஷ்டே இது ஒரு மங்களமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது என்ன பண்ணுறதுன்னா அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை தூர விளக்கிறதா. தனோதி சுபசந்ததிம் தனோதி வளர்க்கிறதா. ஒரு சுப சந்ததியை நல்ல விதமான செயல்களை நல்ல விதமான சந்ததியை தனோதி வளர்க்கறது கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். எதிரானா ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் பிரம்மா தன் தத் மங்களம் விதுஹு அதே மங்களம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் அதை ஸ்மரிச்சாலே போதுமா முன்னாடி சொன்ன சுபசந்ததியை தரும். அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை விளக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் பிரம்மா தத் மங்களம் விதுஹு அதுவே மங்களம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த பகவத்கீதையை மங்களமாகவும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் வர்ணிச்சிருக்கா. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाजाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्री पद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्य सन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। तत्क्षेत्रं यच्च यादृक्ष यद्विकारि यतश्च यत् स च यो यत्प्रभावश्च तत्समासेन मे शृणु. இப்பொழுது பிரம்மஸ்ரீ டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் அவர்கள் பகவத்கீதை ஸ்லோகங்களுக்கு அர்த்தத்தை விவரிப்பார். அதை கேட்டு மனதில் வாங்கிக் கொள்வோம். तत्क्षेत्रं यच्च यादृक्ष यद्विकारी यतश्च यत् स च यो यत्प्रभावश्च तत्समासेन मे शृणु. ओम नमो भगवते वेंकटेशाय नमः. जीवात्मा वेறு பரமாத்மா வேறு அல்ல, ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்று என்னும் அபேதம்தான் சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு சிலர் வாதம் பண்ணுறா. அதாவது ஜீவ பிரம்ம ஐக்கியவாதம் என்பதாக அதற்கு பெயர். ஜீவனுக்கும் பிரம்மத்திற்கும் ஐக்கியம்னான்னு அர்த்தம் ஜீவன்றது ஒன்று கிடையவே கிடையாது, பிரம்மம்தான் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அர்த்தம். இந்த விஷயம் 2வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலேயே தெரிவிக்கப்பட்டது. நத்வேவாகம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக அல்லது நராதிபாக என்ற பாடம் கொண்டோமேனால் ஜீவாத்மா என்பது ஒன்று அல்ல, கோடிக்கணக்கானவைகள் ஜீவாத்மாக்கள் என்று நிரூபணம் பண்ணப்பட்டது. கீழே நேற்றைய தொடரில் நாம் பார்த்தது போல பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா என்று சொல்லும் பொழுது பிரபஞ்சம் பொய், உண்மையான வஸ்துவை உள்ளது உள்ளபடி அறியாமையால் ஏற்பட்ட மனப்பிராந்தி. அது தூரத்தில் ஒரு கயிறு வளைந்து நெளிந்து கீழே விழுந்து கிடக்கிறது. சற்றே வெளிச்சமில்லாத காரணத்தினாலேயும் அல்லது கண்ணில் ஏதோ ஒரு தோஷம் கேட்ராக்ட் அது மாதிரி இருந்த ப்ராப்ளத்தினாலேயும்
அந்த கயிற்றை பார்த்த உடனே ஒருவன் பாம்பு என்று மிரடுகிறான். உண்மையில் அங்கே பாம்பு இருந்ததா? இல்லை அந்த பாம்பு தான் கடிக்குமா? கிடையவே கிடையாது. அதே போல் ஒருத்தருக்கு ஜாண்டிஸ் மஞ்சக்காமால் வந்துடுது, நல்லா பீக்கில் இருக்குது ஜாண்டிஸ். அவர் கண்ணுக்கு என்ன தெரிகிறது? நிறைய எல்லாம் மஞ்சளாக தெரிகிறது. எது தெரிஞ்சுது? வெள்ளவளேன்னு இருக்கக்கூடிய சங்கு அவர் கண்ணுக்கு மஞ்சளாக தெரிகிறது. அப்படி கண்ணில் மஞ்சள் காமால வந்ததுனால மஞ்சளாக சங்கத்தை பார்த்தா சங்கு மஞ்சளாக போயிடுமோ? காமாலை கண் அப்படின்வா, அந்த மாதிரி சங்கு மஞ்சளாக போகுமோ? போகாது இல்லையா? அதுபோல் ஜீவாத்மா பிரபஞ்சத்தை, அதாவது இல்லாத பிரபஞ்சத்தை, பிரபஞ்சம்ன்றதே ஒன்று கிடையாது, அந்த பிரபஞ்சத்தை இருப்பதாக பார்த்து பிரமிக்கிறோம். சொப்பனத்தில் நாம் பார்ப்பதெல்லாம் உண்மை அல்லவா, உண்மை இல்லை அல்லவா அப்படின்னா ஒரு பேச்சு வருது. அதே மாதிரி தண்ணீர் பெருக்கு, குடத்தில் ஜலம் எடுத்து போனால் வளைஞ்சு வளைஞ்சு போயிருக்கும், அல்லது பூமியில் வெடிப்பு வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும். இது எல்லாமே நமக்கு பார்த்தா பாம்புன்றதான பயமானது நமக்கு வருகிறது. அதனால் ஜீவனுக்கும் பிரம்மத்திற்கும் ஒரு ஐக்கியத்தை இங்கே இந்த 13ஆம் அத்தியாயத்தில் பரமாத்மா உபதேசம் செய்கிறான் என்பதாக ஒரு அர்த்தம் செய்தோமையானால், தற்பொழுது உபதேசிக்கக்கூடிய பகவானுக்கே பிராந்தி பிரமமானது நீங்கவில்லை என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் பேத புத்தி நீங்கி இருந்தது என்றால் அவர் எவ்விதம் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்திருப்பார்? பெரிய டெக்னிக்கலான சிக்கலான கேள்வி இது. ஏனென்றால் அர்ஜுனன் வேறு தான் வேறு என்று தெரிந்தவன் உபதேசம் செய்யலாம். இல்லையென்றால் அர்ஜுனன் வேறு தான் வேறு இல்லை, தானே அர்ஜுனன் அர்ஜுனனே தான் என்று ஒருவன் அபேதத்தை, அந்த ஐக்கியத்தை நினைத்தானேயானால் இல்லாத அர்ஜுனனுக்கு எப்படி உபதேசம் செய்திருக்க முடியும்? அல்லது அர்ஜுனன் இருப்பதாக நினைத்து கண்ணன் ஒரு உபதேசத்தை செய்தானேயானால் அப்போ பிராந்தன், பைத்தியக்காரன் என்னும் ஒரு பெயர் உண்டாகிவிடும் அல்லவா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால் இந்த விஷயம் பகவத் ராமானுஜருடைய கீதா பாஷ்யத்திலையும் தாத்பரிய சந்திரிகை என்று சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்கக்கூடிய அந்த விஸ்தாரமான வியாக்கியானத்தில் இதை பற்றி கொஞ்சம் நிறைய டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். அப்போ அஜ்ஞானி ஒருவன் இருக்கான், விஷயமே தெரியாதவன், எதுவுமே தெரியாதவன், ஐடியாவே இல்லாதவன், அந்த அஜ்ஞானி உபதேசம் பண்ணால் நமக்கு அந்த உபதேசம் எப்படி சித்திக்கும்? கேள்வி புரியுறதா? ஒரு நல்ல புத்திசாலி ஒருத்தர் இருக்கார், பெரிய மகான் இருக்கார், சதுஷாஸ்திர பண்டிதர் இருக்கார், நல்ல வாக்பட்டுத்துவம் இருக்குது, புராண இத்திஹாசங்களில் நிரூடியான பாண்டித்யம் இருக்குது, அவர் நமக்கு உபதேசம் பண்ணால் நமக்கு அந்த உபதேசம் பலிக்கும், தெளிவிக்கும். இது ஒரு பைத்தியம், அது பைத்தியம் ஏதோ ஓடுறது ஏதோ பண்ணுறது, அந்த பைத்தியம் நமக்கு உபதேசம் பண்ணித்தனா நமக்கு எப்படி உபதேசம் பலிக்கும்? ஆகையால் இதை நன்னா நாம் புரிந்து கொண்டு இந்த இடத்துல சொல்லப்படும் விஷயம் என்ன? க்ஷேத்ரஜ்ஞம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ரஜ்ஞயோ ஞானம் எத்த ஞானம் மதம் மம என்று கீழ்ஸ்லோகத்தில் அருளி செய்தான். இப்பொழுது அதை அழகாக பகவான் சம்க்ஷேபமாக, அதாவது ஷரீரிகளுடைய தேகத்தினுடையவும் ஆத்மாவினுடையவும் ஸ்வரூப சுபாவங்களை இந்த 3வது ஸ்லோகத்தில் விவரித்து அருளுகிறான். அதை வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். கீழே அட்ராண்டமாக சொல்லிட்டு போயிட்டான், நமக்கு தான் எல்லாத்துக்குமே கன்ஃபியூஷன், தொட்டதுக்கெல்லாம் டவுட்டு, தொட்டதுக்கெல்லாம் கன்ஃபியூஷன்ற மாதிரி நாம் வச்சுட்டுருக்கோம். டு கம் அவுட் ஃப்ரம் தட், அதுலேருந்து நாம் வெளியே வருவதற்காக இதை அழகாக பரமாத்மா உபதேசம் பண்ணான். தத் க்ஷேத்திரம் யச்சயாத்ருச்ச யத் விகாரி யதச்சயத் சச்சயோ யத் பிரபாவச்ச தத் சமாசேன மே ஸ்ருணு, தத் சமாசேன மே ஸ்ருணு. நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் பாரு, நான் ரொம்ப எலாபரேட் பண்ணால் போர் அடிக்கும். இப்போ சில சமயம் சொன்னதே சொன்னாலும் போர் அடிக்கிறது. இந்த சுவாமி சொன்னதையே சொன்னார் நினச்சிக்கிறீங்க. அர்ஜுனனுக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னால் போகிறோம், சுவாமி நமக்கெல்லாம் அவன்லாம் ஏக சந்த அக்ராகி. ஒரு தடவை சொன்னால் அவன் ரியலைஸ் பண்ணிவிடுவான். நம்மளாம் ஏகப்பட்ட சந்த அக்ராகி. நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரின்னு சொல்கிறான். நான் ஒரு தடவை கேட்டால் 100 தடவை கேட்ட மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? 100 தடவை கேட்டாலே முதல் தடவை கேட்குற மாதிரி தான் இருக்குது நமக்கு. 100 தடவை கேட்டாலும் முதல் தடவை கேட்குற மாதிரி தான் இருக்குது. அடியேன் இந்த ஜடபரதர ரகுகணனுடைய உபாக்கியானத்தை ஏற்கனவே 3-4 தடவை இந்த உபன்யாசத்தில் சொல்லியிருக்கேன். ஜனங்களுடைய சரித்திரத்தை பல தடவை சொல்லியிருக்கேன்.
மதுரகவிகள் நம்மாழ்வாருடைய சரித்திரம் பல தடவை சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா அதான் நமக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை, நமக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்குது, எவ்வளோ கால விரயங்கள் இருக்குது. தத் க்ஷேத்திரம், தத் க்ஷேத்திரம்னு அர்த்தம் அந்த சரீரம். எத் எத் அப்படின்னு கேட்டான்னு அர்த்தம் எந்த திரவியம். எந்த திரவியம்னா அது மண்ணாலானதா, கல்லாலானதா, கட்டையாலானதா, மரத்தாலானதா, மண்ணாங்கட்டியிலானதா கேள்வி வரும். தத் க்ஷேத்திரம் யத் யாத்ருக், அது என்ன திரவியமோ, யாத்ருக் அதில் என்ன இருக்கோ, எதற்கு அது ஆதாரபூதமோ, இருப்பிடமோ. யத் விகாரி, அல்லது எந்த விதமான விகாரங்களை எல்லாம் அது உண்டு பண்ணுமோ, விகாரங்களுக்கு ஆஸ்பதமோ. யதச்ச, எந்த ஒரு பலனுக்காக அது அமைந்திருக்கிறதோ. அதுக்கு மேலே யஸ்ச, எந்த திரவியங்களுடைய சம்பூர்ணமானது சேர்க்கையோ. சச்ச, அந்த ஜீவாத்மாவும். யஹா, அவன் எப்படிப்பட்டவனோ. யத் பிரபாவா, எத்தகையதொரு பிரபாவத்தை உடையவனோ. தத் மே சமாசேன ஸ்ருணு, அவை அனைத்தையும் அர்ஜுனா என்னிடமிருந்து சுருக்கமாக தெரிந்து கொள். இது பேர் சுருக்கமா? அப்போ சுருக்கத்தை நீங்கள் என்னன்னு சுவாமி சொல்வீங்க? இந்த 3 ஸ்லோகம் தான் இருக்குது 13வது அத்தியாயம் ஆரம்பிச்சு. ஆனால் எவ்வளவு திருப்பி 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 பார்க்க வேண்டியதாக இருக்குது சுவாமி. அதோட கீழே 12 அத்தியாயம் ஜாலியாக எங்களுக்கு போயிடுத்து. ஆனால் இந்த 13வது அத்தியாயம் வரைச்சே முதல்ல கீழே 12 அத்தியாயத்தில் என்ன விஷயங்கள் சொல்லிருக்காரோ அதை மறுபடியும் ரெக்கல் பண்ணுறதுன்றது ரொம்ப டஃப்பு டாஸ்காக இருக்குது, நமக்கு டஃபஸ்ட் டாஸ்காக இருக்குது. அந்த டாஸ்க் அச்சீவ் பண்ணணும். அதனால் பெருமாள் சுலபமாக சொல்கிறான், குட்டியூண்டு சொல்கிறான், சம்க்ஷேபேன்னு நான் சொல்கிறேன், சமாசேன்னு சொல்கிறேன். நான் சும்மா ஜஸ்ட் லைக் தட் நீ கேட்டுக்கோண்ணா. சமாசம் அதாவது சுருக்கி சொன்னதே இந்த பிடிச்சதுன்னா இன்னும் பெருமாள் அதை எலாபரேட் ப்ராசஸில் சொல்லிட்டாலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த க்ஷேத்திரம், எந்த திரவியம், சரீரத்தில் என்னென்ன வஸ்துக்கள் உள்ளன, இந்த சரீரத்தில் என்ன விதமான விகாரங்கள் உண்டாகின்றன, இந்த சரீரமானது எந்த பயனை நமக்கு அளிப்பதற்காக ஏற்பட்டது, இந்த சரீரத்தினுடைய ஸ்வரூபம் என்ன, இது எந்த திரவியங்களுடைய சேர்க்கை, ஜீவாத்மாவுடைய ஸ்வரூப சுபாவங்கள் என்ன, இது எல்லாத்தையும் அர்ஜுனா நான் உனக்கு சுருக்கமாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. சரியா? எத்து, எத்துன்னு அர்த்தம் எத் திரவியம். திரவியம்னா உபாதானம், உபாதானம்னா அவஸ்தாசிரயம். அதாவது பெரிய மேலே மேலே புரிஞ்சுக்கணும். உபாதானம்னா ரா மெட்டீரியல் அர்த்தம். சில இடங்களில் அது திரவியம்னு பேர். அது அவஸ்தாசிரயம், மாறுதலை உண்டாக்குறது. மண்கட்டி இருக்குது, மண்கட்டி தான் ரா மெட்டீரியல். மண்கட்டி குடமாக மாறுறது, குடம் போட்டு உடைஞ்சா கபாலம் மாறுது, கபாலம் மறுபடியும் மண்ணாறுது, மண்கட்டியாகுது. அவஸ்தாசிரயம், எது ஒன்று மாறிக்கொண்டே இருக்கிறதோ அதுக்கு உபாதானம்னு பேர். அப்புறம் திரவியமாக மாறுகிறது. திரவியம்னா தான் விகாரத்தை உடையது. எத் திரவியம், அதாவது சரீரத்துக்கு காரணமான திரவியம் ஜடமா. ஜடம்னு அர்த்தம் அஸ்வயம் பிரகாசம், தானே பிரகாசிக்காது. அஜடம்னா தானே பிரகாசிக்கும். இப்போ இது சேத்தனமா கேள்வி இல்லை. இப்போ நித்திய விபூதினு ஒரு இடம் எடுத்துக்கோங்க. பரமபதம், பரமபதம்ன்றது என்னது? அச்சேதனம். அந்த அச்சேதனமான பரமபதம் ஸ்வயம் பிரகாசம், அது அஜடம். வேற மற்ற லோகங்களில் ஜடம். இப்போ பிரகிருதி மண்டலம் இருக்குது, பிரகிருதி மண்டலம் தானே பிரகாசிக்காது, ஏன்னா அது ஜடம். நித்திய விபூதி தானே பிரகாசிக்கும், ஏன்னா அது அஜடம். இப்போ சரீரத்தை திரவியம்னு சொல்றியோ இல்லையோ, அந்த திரவியம்ன்றது என்னது? ஜடமா, சுயம் பிரகாசமா, அஸ்வயம் பிரகாசமா. யாத்ருக் அப்படின்னார். யாத்ருக்குன்னு அர்த்தம் சரீரம் எதற்கு இருப்பிடம், சரீரம் ஆத்மாவுக்கு தான் இருப்பிடம். அதை புரிஞ்சுக்கணும். அது எதுக்கோசரம் நிற்கிறது, எதை தாங்கி நிற்கிறது. ஒரு வேடிக்கை பாருங்க, இந்த ஷோரூமெல்லாம் பொம்மை நிற்க வச்சுருப்பான்ல, ஷோரூமெல்லாம் பொம்மை நிற்க வச்சுருப்பான். அந்த பொம்மை பாருங்க 2 காலோடு தான் இருக்கும். ஆனால் அந்த பொம்மைக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படும். ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் காலால் பொம்மை நிற்கும். சப்போர்ட் இல்லைன்னா அந்த பொம்மை நிற்காது. கால் தான் முட்டை நிற்க வச்சு, அந்த சூட்டு கோட்டெல்லாம் போட்டு நிற்க வச்சுருக்கான் அந்த பொம்மையை. பட் அந்த பொம்மைக்கு என்ன தேவை? ஒரு சப்போர்ட் தேவை. இப்போ தேகம் எடுத்துக்கோங்க. எழுந்து நிற்கிறார் ஒருத்தர், இங்கே அங்கே போகிறார், அங்கே இங்கே வரார், தாண்டி குதிக்கிறார், இப்படி தாண்டி குதிக்கிறார். இதெல்லாம் அவருக்கு கால் சரியாக இருக்குது, இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கார். அந்த தேகத்திலேருந்து ஆத்மா எடுத்து அவர் உயிரற்ற உடலாக எடுத்து இப்போ அந்த உடலை நிறுத்தி வைங்கோ, அதே கால் தானே, அதே பூமி தானே, அதே பிளேஸ் தானே, அதே பொசிஷன் தானே.
அவர் அந்த அந்த பாடி, அதாவது உயிரற்ற அந்த உடல், அந்த உயிரற்ற உடல் நிற்குமா? எது உயிரை தாங்கியிருந்த பொழுது எந்த தேகமானது அப்படியே அட்டென்ஷனில் நின்றுதோ அந்த தேகம் உயிரற்ற பிறகு நாம் நிற்க வச்சோன்னா அப்படி நிற்குமா? அப்போ அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். சப்போர்ட் இல்லைனா அது நிற்கவே நிற்காது. அதனால் யாத்ருக் யத் விகாரி. அப்போ இந்த சரீரத்தினாலே ஆத்மாவுக்கு என்னென்ன விகாரங்கள் உண்டாக்கின்றன. விகாரம்னா தமிழ் விகாரம் இல்லை, சம்ஸ்கிருதத்தில் விகாரம்னா மாறுதல் அப்படின்னு அர்த்தம், சேஞ்சஸ் அர்த்தம். யதாக சுவாமி அது சரி, தேகம் தேகம்னு சொல்கிறேன், எதுக்காக தேகம் உண்டாச்சு? இந்த தேகம் அதாவது சரீரம், இதனால் இந்த சரீரத்தினால ஆத்மாவுக்கு உண்டாகக்கூடிய பயன் என்ன? இந்த சரீரம் எதுக்காக உண்டாச்சு? அப்போ இதனால் ஆத்மாவுக்கு ஏதாவது யூஸ் உண்டா? இதெல்லாம் ஆத்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா? அடுத்தது மறுபடியும் யத் அப்படின்னார். எத்தனை அர்த்தம்? சரீரத்தினுடைய ஸ்வரூபம் என்ன? இந்த ஸ்லோகத்தில் 2 யத் சப்தம் வருதா? முதல்ல சொல்லப்படும் யத் என்பதான சப்தம் தத்க்ஷேத்திரம் யச்ச யதுச்ச, தக்ஷேத்திரம் யத் யத் யச்ச யாத்ருச்ச யத் விகாரி யதச்ச யத் சச்சயோ யத் பிரபாவச்ச. எத்தனை யத் வருது பாருங்க. தக்ஷேத்திரம் யத் அங்கே வரைச்சே என்ன திரவியம்? யத் விகாரி எந்த விகாரங்களுக்கு காரணமோ. அப்புறம் யத் பிரபாவா எந்த மாதிரியான பிரபாவத்தை உடையவனோ. தக்ஷேத்திரம் யத் யதுச்ச யத் விகாரி யதச்ச யத். அப்புறம் சச்சயோ யத் பிரபாவச்ச. புரியுதா? அப்போ யத் என்பது சரீரத்துடைய ஸ்வரூபம் என்ன? அப்போ முதல்ல வரக்கூடிய யத் சப்தம் சரீரத்திற்கு ஆரம்பமான அதாவது காரணமான திரவியம் ஜடமா அல்லது அஜடமா என்பதான ஒரு கேள்வியை உண்டாக்கித்து. இந்த யத் சப்தமானது ஜடத்ரவியம் என்று நிச்சிதமானால் ஜடத்ரவியங்களுக்கு, இந்த ஜடத்ரவியங்கள் இருக்க அதில் ஏதாவது ஒன்றுக்கு இது காரணமா அல்லது பல ஜடத்ரவியங்களுக்கு இது காரணமாய் அமைந்திருக்கிறதா? தலையை சுற்றிடும். நான் மறுபடியும் இந்த ஸ்லோகத்தை நாளைய தொடரில் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது, யோசிச்சு தான் புரிஞ்சுக்கணும். யச்ச சச்ச அந்த ஜீவாத்மா, யத் பிரபாவச்ச என்ன ஸ்வரூபம் அவனுக்கு, என்ன மாதிரி பெரிய விசேஷமான மகிமை இருக்குது, எத்தகையதொரு மகிமை தானே அந்த ஜீவாத்மாவானவன் அனுபவித்திருக்கிறான். தத் சர்வம் சமாசேன, அதுதான் விஷயம். வியாக்கியானம் பண்ணார் பாஷைக்காரர். கிருஷ்ணன் என்னமோ இதை சுருக்கமாக நான் சொல்கிறேன், அதை சுருக்கமாக எல்லாரும் புரிஞ்சுக்கலாம்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கான். ஆனால் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்த கம்பீரத்தை பார்த்தோம்னு சொன்னால் இது ரொம்ப சுருக்கமாக சொல்லலை. கிருஷ்ணன் சுருக்கமாக சொல்லுகிறேன் என்று ஆரம்பித்து ரொம்ப விஸ்தாரமாக சொல்லிட்டான். நான் உங்களுக்கு இதனை சுருக்கமாக சொல்லுகிறேன் என்று பார்த்து பெருமாள் என்ன பண்ணான், அதை கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லிட்டான். ஏண்டானா, அர்ஜுனா இதை நீ கேளுன்னா. சச்சயோயத் பிரபாவச்ச தத் சமாசேன மே ஸ்ருணு. சச்சயோயத் பிரபாவச்ச தத் சமாசேன மே ஸ்ருணு. நான் இப்போ சுருக்கமாக சொல்லணும் இல்லையோ, இந்த நான் சுருக்கமாக சொல்கிறது அர்ஜுனா நீ கேள. சுவாமி நமக்கெல்லாம் இங்கெல்லாம் ஒரு பெரிய டவுட் வரும். ஏன்பா எதிர ஒருத்தர் உட்காந்துருக்கார், அவரை நேராக கேட்டுன்னு தான் இருக்கார். அப்படி கேட்டுருக்கிறவரை பார்த்து தத்து ஸ்ருணு நீ கேளு அப்படின்னா, அப்போ கேட்டுருக்கிறவரை பார்த்து நீ கேளுன்னு சொல்கிறது பைத்தியகாரத்தனமா இல்லையான்னு யோசிப்போம். நம்ம எக்ஸாம்பிளே எடுத்துப்போம், நம்ம ஸ்டேட்டஸாக பார்ப்போம்.
இந்த பகவத்கீதை உட்காந்து கேட்டுன்னு தான் இருக்கும், டிவியில் பார்த்துட்டு இருக்கோம், இல்லை யூடியூப் மூலமாக கேட்டுட்ருக்கோம். உண்மையிலேயே நம்மளால் டைரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சு அதை பார்த்து கரெக்டாக புஸ்தகம் வச்சுட்டு எங்கே ஃபாலோ பண்ணுறாரு, நேற்று புரிஞ்ச மாதிரி இன்றைக்கி புரியலையே, ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை திருப்பி மறுபடியும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒருவேளை நாளைக்கு அவர் கரெக்டாக சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா, நம்ம புரிகிற மாதிரி அவர் சொல்ல முடியுமா, அல்லது அவர் சொன்னால் தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுமா, பல விதமாக நம்ம யோசிக்கிறோம். இந்த மைண்டுன்றது இருக்குல்லையே பயங்கர டிஸ்ட்ராக்ஷனோட கூடியது. சஞ்சலம் ஹி மனம்ன்றது சஞ்சலம் உடையது தான். அந்த மனசை வேவரிங் மைண்டு அது பாட்டுக்கு ஒவ்வொரு பக்கமாக அதை சுற்றிகிட்டே இருக்கும், அது ஒரு இதுவாக யோசிக்கும், நம்மளால் அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாதுன்றது உண்மை. அதான் ட்ரூ, அதான் கரெக்டு. அப்படி இருக்கச்சே இப்போ என்ன ஆகுதுன்னா கவனிங்க, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நேராக உட்கார்ந்து கேட்கக்கூடிய நமக்கு கூட எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. என்னதான் அர்ஜுனனாக இருந்தாலும் பகவான் அவனை பார்த்து எப்படி சொல்கிறார். நீங்கள் பரீட்சத்தினுடைய பாகவதம், அதாவது பரீட்சித் மகாராஜனுக்கு சுகபிரம்ம உபதேசம் பண்ண பாகவதம், அதே மாதிரி வைஷம்பாயனர் ஜனமேஜனுக்கு உபதேசம் பண்ணது, அதெல்லாம் பாருங்கள். ஹே ராஜன், ஹே பரத ரிஷப, ஹே கௌந்தேய அப்படின்னு கூப்பிடுவார். சம்போதனம் இருக்கும். சம்போதனம்னு அர்த்தம்னா ஒரு தடவை சொல்கிறது. அப்படி சம்போதனம் போடுறதுடைய தாற்பயம், இத்தனை நேரம் நீ டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கலாம், இத்தனை நேரம் நீ கவனிக்காமல் இருந்திருக்கலாம், இத்தனை நேரம் உனக்கு புரியாமல் கூட இருந்திருக்கலாம், நீ கொஞ்சம் வேறு விதமாக பார்த்துருக்கலாம், இல்லை நான் சொல்லச்சே வேறு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கலாம். பட் ஆனால் இப்போ இது சொல்லக்கூடியதான விஷயத்தினுடைய சீர்மை, இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இதை கொஞ்சம் மிஸ் பண்ணினா கூட நமக்கு அர்த்தம் புரிஞ்சு மாறி போயிடும். கரெக்டாக அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியாது. ஆகையால் நீ கவனி என்று விஷயத்தினுடைய சீர்மை இருக்கிறதல்லவா, அந்த விஷயத்தினுடைய பெருமை, அந்த விஷயத்தினுடைய பெருமையை உபதேசம் செய்வதற்காக ஹே அர்ஜுனா தொம் ஸ்ருணு என்று பரமாத்மா அர்ஜுனனை பார்த்து சொன்னான். தொம் ஸ்ருணு, நீ தான் கேட்டுருக்க. இன்ஃபேக்ட் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். 12வது அத்தியாயத்தில் பக்தி யோகத்தை குறித்து விசேஷமாக சொல்லிவிட்டு இப்போ இந்த 13வது அத்தியாயமான க்ஷேத்திர விபாக யோகத்தை நான் ஆரம்பித்து நேரடியாக சொல்வதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டால், இது அடுத்த ஷட்கம், இது திருத்தீய ஷட்கம். அந்த திருத்தீய ஷட்கத்தில் சித்து அச்சித் ஈஸ்வரன் மூணுத்தையும் தெரிஞ்சுக்கணும். இந்த 13வது அத்தியாயம் சித்தை பற்றி பேசுறது, 14வது அத்தியாயம் அச்சித்தை பற்றி பேசுறது, 15வது அத்தியாயம் ஈஸ்வரனை பற்றி பேசுறது, 16வது அத்தியாயம் கர்மத்தை பற்றி பேசுறது, 17வது அத்தியாயம் ஞானத்தை பற்றி பேசுறது, 18வது அத்தியாயம் பக்தியை பற்றி பேசுறது, எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதில் ஒரு கன்ஃபியூஷன் வேறு வருது. ஜீவாத்மானது ஒன்றா ரெண்டா, ஜீவாத்மா அநேகமா, ஜீவாத்மா பிரம்மத்தை விட்டு வேறுபட்டதா வேறுபடாதா, ஜீவாத்மான்றவன் பிரம்மமேவா, அல்லது ஜகத்தும் பிரம்மமும் வேறா, ஜகத்தும் பிரம்மமும் ஒன்றா, அந்தர்யாமின்னு நீர் போன காலக்ஷேத்தில் சொன்னீர். ஆனால் அந்த அந்தர்யாமி எப்படி புரிஞ்சுக்கிறது? யா ஆத்மனி திருஷ்டன் யா ஆத்மான மந்தரோ யம் ஆத்மான வேற என்று ஸ்ருதி வாக்கியங்கள் எடுத்து காண்பித்தால் கூட அதனுடைய அர்த்தங்கள் மனசில் போய் பதியல. அதான் ஸ்ருணு அவஹிதமனாஹா ஸ்ருணு, கான்சன்ட்ரேட் பண்ணி கேளு. நான் தான் சொன்னேன் 2 நாள் முன்னாடி, என்னது, வி ஆர் ஜஸ்ட் ரீடிங், வி ஆர் ஜஸ்ட் லிசனிங், பட் வி ஆர் நாட் லேர்னிங். வி ஆர் நாட் லேர்னிங். ஒரு சோர்ஸ், சுவாமி நான் ஒன்று சொல்கிறேன், எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். சாஸ்திரத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். சாஸ்திரம்ன்றது எப்படின்னா, இப்போ ஒரு உபன்யாசம் பண்ணுறோம், இப்போ இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்குவோம். இந்த ஸ்லோகத்தை உபன்யாசம் பண்ணிட்டே வரைச்சே இந்த ஸ்லோகத்துக்கு கனெக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய பல கொட்டேஷன்ஸ் எப்படி வருது, அது ஒரு அல்காரிதம், அதை அழகாக செட் பண்ணி வச்சுக்கணும். நாம் ஒரு விஷயத்தை கேட்டோம்னா இன்னொரு தடவை அந்த விஷயத்தை வேறு விதமாக கேட்கும்பொழுது அது இதுக்கு சப்போர்ட்டை நம்ம எழுதி வச்சுக்கணும். அதாவது என்ன அர்த்தம், அது பாயிண்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஆச்சாரியன்னு ஒருத்தர் உபன்யாசம் பண்ணுறாருன்னா ஆச்சாரிய விஷயமாக அவர் என்னென்ன கொட்டேஷன் எடுக்கிறாரோ அதெல்லாம் யோசிச்சுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்தது அதே மாதிரி சில கொட்டேஷன்ஸ் வேறு எந்தெந்த இடத்துல வருது, என்னென்ன கான்டெக்ஸ்ட்டில் வருது, யார் யார் சொல்லிருக்கா, எப்படி சொல்லிருக்கா, அதை நாம் எப்படி யூஸ் பண்ணலான்றதாக சொல்லி நாம் யோசிக்கணும். அண்ட் ஜஸ்ட் லைக் தட் அர்ஜுனன் விரும்ப போகிறதுக்கோசரம் வரத்துக்கோசரம் கேட்கல. இன்னொன்று, அர்ஜுனனை முன்னிட்டு கொண்டு பெருமாள் மொத்தம் நமக்கு தான் உபதேசம் பண்ணுறார். தோக்தா கோபாலநந்தனஹா துக்தம் கீதாமிருதம் மகத்து சுதீஹி போக்தா. யார் சாப்பிட்றா, யார் சாப்பிடுவா, யாருக்கு கிடைக்கும்? சிங்கத்துடைய பாலை ஒரு நாயோ சென்னாயோ சாப்பிட முடியுமா? முயல் குட்டி சாப்பிட முடியுமா? சிங்கக்குட்டி தான் சாப்பிடும். அந்த மாதிரி நமக்கெல்லாம் பெருமாள் என்ன பண்ணுறான், பரம கிருப்பையோட பகவத்கீதைன்ட்டு தானே பெரும் உபனிஷதங்களை கடைந்து, உபனிஷதமாகிற பசுவை கடைந்து அர்ஜுனனை கன்றுக்குட்டியாக வைத்து, அந்த கன்றுக்குட்டிக்கு எவ்வளோ போய் சேரும்? கன்றுக்குட்டிக்கு ரொம்ப குட்டி தான் பால் கொடுப்போம். பட் அந்த பாலை எப்படி யூஸ் பண்ணணும் நமக்கு தான் தெரியும். கன்றுக்குட்டிக்கு பச்சை பால் தான் சாப்பிட தெரியும். கன்றுக்குட்டிக்கு வேறு ஏதாவது தெரியுமா? கன்றுக்குட்டி தாயினிடத்தில் மடியில் பாலை கொண்டு போய் பால் சுரக்கிறதுக்கு விட்டா அந்த கன்றுக்குட்டி மடியிலேருந்து வரக்கூடிய பாலை சாப்பிடும். பட் எப்படி சாப்பிடும்னா அந்த பாலை விரும்ப தான் சாப்பிடும். பாலில் சக்கரை போட்டு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டு கன்றுக்குட்டிக்கு தெரியுமா?
பாலில் ஏலக்காய் போட்டு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டு கண்ணுக்குட்டி தெரியுமா? பாலில் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு அரிச்சு போட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும் கண்ணுக்குட்டி தெரியுமா? அந்த பாலில் வெண்ணெயை திரட்டி எடுத்தால் எப்படி நல்லா இருக்கும் தெரியுமா? நெய்யை திரட்டி எடுத்தால் எப்படி நல்லா இருக்கும்? அந்த நெய்யில் பக்ஷணம் பண்ணால் எப்படி இருக்கும்? வெண்ணெயில் பக்ஷணம் பண்ணால் எப்படி இருக்கும்? வெண்ணெயில் வெள்ளை சீடை உப்பு சீடையை உருட்டி போட்டால் எப்படி இருக்கும்? டக்கு டக்கு டக்குன்னு வாயில் போட்டு கடிச்சா எப்படி இருக்கும்? கடக்கடான்னு இருக்கும் இல்லையோ? அதெல்லாம் அந்த கண்ணுக்குட்டிக்கு தெரியுமா? அந்த மாதிரி அர்ஜுனன் வச்சுக்கோங்க. அர்ஜுனன்றவன் ஒரு வியாஜம் தான். நராம்ச துஷ்டேன தனஞ்சயேன், அது கூட பெருமாள் தான். அங்கங்கே கேள்விகள் ஏன் கேட்குறான்? கேள்விகள் கேட்டால் தான் நமக்கு விஷயம் புரியும். நான் ஒன்று சொல்ல கேளுங்க, கேட்டால் தான் அர்த்தம் புரிஞ்சுக்க முடியும். கேட்காம நாம் பாட்டுக்கு பேசாமல் இருந்துட்டோம்னா நமக்கு நம்முடைய அந்த இக்னோரன்ஸை விட்டு வெளியே வர முடியாது. லஜ்ஜை இருக்கக்கூடாது. கேட்குற விஷயத்தை கேட்குற சத் சம்பிரதாய விஷயங்களை கேட்டுக்கொள்ளும் பொழுது நாம் கேட்டால் அவர் என்ன நினச்சிப்பாரோ, அவருக்கு என்ன வந்து நமக்கு நிறைய நாலேஜ் இருக்கா மாதிரி இதனால் அவர் ஃபீல் பண்ணியிருந்தார், இப்போ நமக்கு ஒன்றுமே தெரியலன்னு அவர் வந்து உலகத்துக்கு தெரிவிச்சுட்டார், என்ன பண்ணுறாரு? அதெல்லாம் கவலையப்படாத. ஆகாரே விவகாரேச்ச, விஷயத்தை புரிஞ்சுக்கிறது தான் நமக்கு முக்கியம். அவன் என்ன வேணால் சொல்லிட்டு போகிறான், இப்போ மட்டும் உன் பேரில் நல்ல அபிப்பிராயத்தோடு தான் இருக்கான்னு என்ன கேரண்டி? அதை பற்றி கவலைப்படாத. நீ உனக்கு என்ன நல்லது சொல்லணுமோ, நல்லது தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுட்டு போயிட்டே இரு. ஆகையால் ஸ்ருணு என்று சொன்னதுடைய நோக்கம் என்ன என்றால், அர்ஜுனா இவ்வளோ நேரம் நீ கேட்டிருக்க, கரெக்டாக தான் கேட்டிருக்க, கான்சன்ட்ரேட் பண்ணி தான் கேட்டிருக்க, கவனமாக தான் கேட்டிருக்க, இருந்தாலும் இப்போ சொல்கிற விஷயம் இன்னும் மேலே, இன்னும் வெயிட்டான சப்ஜெக்டு. இன்ஃபேக்ட் சொல்லவே ஆரம்பிக்கல. பட் என்ன புரிஞ்சுது நமக்கு? சுருக்கமாக சொல்கிறேன்னு பெருமாள் இவ்வளோ தூரம் இது விஸ்தாரமாக சொல்லியிருக்கான். ஆக்சுவலி இது சுருக்கம் தான் பேர், ஆனால் அதில் சுருக்கம் இல்லை, நிறைய விஸ்தாரம் பண்ணியிருக்கான். இந்த எத்துன்றதான சப்தத்தை பல தடவை திருப்பி போடுறதுனால என்ன ஆகுது? நமக்கு எந்த இடத்துல எங்கே கொண்டு வரணும், எதை கான்டெக்ட் கொண்டு வரணும், எந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கணும்னு தெரியல. யத் க்ஷேத்திரம் யச்ச யாத்ருச்ச யத் விகாரி யதச்ச யத் சச்சயோ யத் பிரபாவச்ச தத் சமாசேன மே ஸ்ருணு. அப்போ இந்த க்ஷேத்திரம் எந்த திரவியம், சரீரத்தில் என்னென்ன வஸ்துக்கள் உள்ளன, இந்த சரீரத்தினாலே எத்தகைய என்ன விதமான விகாரங்கள் உண்டாகின்றன, இந்த சரீரம் எந்த பயனை அளிப்பதற்கு உண்டாயிற்று, இந்த சரீரத்தினுடைய சொரூபம் என்ன, அதாவது இது எந்தெந்த திரவியங்களுடைய சேர்க்கை, அதுக்கப்புறம் ஜீவாத்மாவுடைய சொரூபம் என்ன, ஜீவாத்மாவுடைய சுபாவம் என்ன, இதெல்லாம் சொல்கிறேன். பா 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 அவன்தான் பெரியவர்கள் என்ன பண்ணுவான், பகவத்கீதையில் பரீட்சை வைக்கும் பொழுது என்னப்பா 13ஆம் அத்தியாயத்தில் சொல்லுவியா, இந்த கணக்கு தெரியும்னு ஒருத்தன் பெருசாக சொல்லிட்டான், எனக்கு ரொம்ப நல்லா கணக்கு வரும் அப்படின்னா, அடியனுடைய தகப்பனார் ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட. அவரிடத்தில் தான் 5ஆம் வகுப்பு வரையில் அடியன் பயின்றேன். கணிதத்தில் மிகச்சிறந்த கெட்டிக்காரர். அதாவது ஆரம்ப தசையில் அவர் அந்த அந்த பண்டைய கால கல்வி முறையில் பயின்றவர் தான். ஆனால் நவீன கணக்குகளை எல்லாம் வெகு சுலபமாக அதனுடைய விசேஷங்களை அறியும் வல்லமை பெற்றவர். அவர் யாரான ஒருத்தர் எனக்கு மேக்ஸ் தெரியும், எனக்கு மேக்ஸ் வரும் அப்படி சொல்லிட்டாரா, முதல்ல ஒரு கேள்வி கேட்பார், 13ஆம் வாய்ப்பாடை சொல்லுன்னுவர். 13 டேபிள் அப்படின்னு சொல்கிறாள் இல்லையோ, 12 1s ஆர் 12, 12 2s ஆர் 24, 12 3s ஆர் 36 சொல்லிடலாம். நான் 13ஆம் வாய்ப்பாடு சொல்கிறது ரொம்ப டெக்னிக்கல், ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இந்த 13ஆவது அத்தியாயம் பகவத்கீதையில் க்ஷேத்ரஜ விபாக யோகம்ன்றதாக சொல்லி, க்ஷேத்திரம்னா என்ன, க்ஷேத்ரஜன்னா யார், க்ஷேத்ரஜ விபாகம்னா என்ன அர்த்தம், க்ஷேத்ரஜன் சாபி மாம் வித்ய சர்வக்ஷேத்ரேஷு பாரதன்னு அந்த க்ஷேத்ரஜ சப்தத்தினால் பரமாத்மா தனியும் குறிச்சுக்கிறான், க்ஷேத்திரனாகவும் தன்னை சொல்லிக்கிறான். அப்போ பரமாத்மாவுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? இது அப்பிரத்யக்ஷ சம்பந்தமா, அதாவது அவனுக்கு இவனுக்கும் விட்டு பிரிக்க முடியாத சம்பந்தமா, பிரபஞ்சமானது சத்தியம் இல்லை, மித்தை, அது பொய்யா தான் பாசிக்கிறது. அந்த மாதிரி பரமாத்மாவுக்கு ஜீவாத்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கா மாதிரி, அதாவது பேரம் இருக்கா மாதிரி தோன்றுறது, பேரம் இல்லை அபேரம் தான் ஐக்கியம் சொல்லணுமா, இப்படியெல்லாம் கேள்விகள், பல கேள்விகள் உண்டாகின்றன. அதான் அழகாக பெருமாளுத இந்த 13ஆம் அத்தியாயத்தில் நிவர்த்தி பண்ணி காண்பிக்கிறான். தத் க்ஷேத்திரம் யச்சயாத்ருச்ச யத் விகாரி யதச்ச யத் சச்சயோ யத் பிரபாவச்ச தத் சமாசேன மே ஸ்ருணு. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்கிறத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க.
तत्क्षेत्रं यच्च यादृच्च तत्क्षेत्रं यच्च यादृच्च यद्विकारि यतश्च यत् यद्विकारि यतश्च यत् स च यो यत्प्रभावश्च स च यो यत्प्रभावश्च तत्समासेन मे शृणु. तत्समासेन मे शृणु. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். तत्क्षेत्रं यच्च यादृक्ष यद्विकारि यतश्च यत् स च यो यत्प्रभावश्च तत्समासेन मे शृणु. நம்மளுடைய பாரத தேசத்தில் அநேக விதமான மகான்கள் அவதரித்து நமக்கு நல்வழி காட்டியுள்ளார்கள். அதில் ரொம்ப முக்கியமானவர் நம்மளுடைய பகவத்பாதாச்சாரியால். அவர் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா அப்படிங்கிற கிரந்தத்தில் ஒரு கேள்வி ஒரு பதில், ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படின்னு வரும். அந்த கிரந்தத்தில் கிம் ஸ்மர்த்தவ்யம் புருஷைஹி, மனிதர்களால் எது ஸ்மரிக்க வேண்டியது அப்படின்னு கேட்குறார். ஹரிநாம சதா ந யாவனி பாஷா அப்படின்னு அவரே பதில் சொல்கிறார். ஹரிநாமத்தை எப்போதும் சொல்லிகிட்டே இருக்கணும், ஸ்மரிச்சுட்டே இருக்கணும், பாக்கி இருக்கிற பேச்சுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அதையே தொடர்ந்து பார்த்தோம்னா சகிருதே உச்சாரிதம் ஏன ஹரிதித்யக்ஷரத்வயம் பத்த பரிகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. சகிருதுச்சாரிதம் ஏன ஒரே ஒரு தொன் சொன்னால் போதுங்கிறார். ஹரிஹி ஹரி 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் போதுமா? அக்ஷரத்வயம் 2 அக்ஷரம் அது சொன்னால் இவன் மோட்ச சாதனத்துக்கு அந்த பிரயாணத்திற்கு இவன் ரெடி ஆயிடுறான். பகவான் அவனுடைய மோட்சத்தையே கொடுக்கறதுக்கு, அவனுடைய திருவடியை கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறது இந்த சாஸ்திரம். அப்பேற்பட்ட பகவன் நாமோச்சாரணம் இப்பொழுது நடக்க போகிறது. நாம சங்கீர்த்தனம், அதை கேட்டு மகிழ்வோம்.
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயணத்தில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।